கைஸ், எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன தெரியுமா பார்க்க போகிறோம்? நம்ம இன்னைக்கு புத்தாவை ட்ரேட் பண்ண போகிறோம். ப்ளஸ் இதோ இங்கே இப்போ ஒருத்தர் வருவார், ஃபெதர் டிவிங்ஸ்னு. இவர் நம்ம சப்ஸ்கிரைபர் கைஸ். பாருங்கள், என்னோட பெரிய ஆள் தான் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம். உட்காந்துட்டோம் நம்ம. அவர் நம்ம எப்படி கண்டுபிடிச்சோன்னு கேட்டிங்கன்னா, டிஸ்கார்ட் சர்வரில் கண்டுபிடிச்சோம். அவர் இருந்தார், அவருக்கு ஒரு லவ் ஃப்ரூட் வந்துட்டு அவர் புதா வச்சுட்டாரு. அக்செப்ட் கொடுக்கணும். அவர் ஃப்ளக்ஸ் அடிக்கிறாரு, சரியான ஃப்ளக்ஸ் அடிக்கிறாரு. புத்தா ஃப்ரூட்டு அவ்வளோதான், ட்ரேடு கிடச்சிச்சு கைஸ். நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டு, நான் கிராவிட்டி சாப்பிட்டு இருந்தேன். இப்போ என்ன கைஸ் இப்படி கிளிச் அடிக்குது? புத்தா சாப்பிட்லாமா? இதோ இவரும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான். பாருங்க கைஸ், V4 2 பேரும் V4 வச்சுருக்காங்க. இதோ பாருங்கள், நம்ம இப்போ சாப்பிட போகிறோம். இவரோட பெரியவர் அந்த ஃபெதர் டிவிங்ஸோட. இவர் தான் ரியோ ஃப்ராங்க்லின்னு. சாப்பிட்டேன் கைஸ். இப்போ அவங்கக்கிட்ட நான் ரைடு போகிறேன்னு சொன்னேன். 2 ரைடு நம்மளை கூப்பிட்டு போவாங்க. நம்ம தான் ஹாஸ்ட் பண்ண போகிறோம். V4 பறக்கிறாரு கைஸ் இந்த ஃபெதர் டிவிங்ஸு. ஆற தெரிக்குது கைஸ். இப்போ டாக் நார்மல் ஏற்றுருமா கைஸ். நான் ரைடு போகிறேன். ஏன்னா நான் ஸ்டார்ட் ரீஃபண்ட் பண்ணோம். இது கன்ஸ் டச்சுக்கு மாற்ற கன்ஸ் டச் போட்டு அதை மாற்றணும். ஸ்டட்ஸுக்கு சும்மா தான் ரைடில் போய் நிற்க போகிறேன். 2 பேரும் புத்தா தான் கைஸ். பாருங்கள், டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாருங்க. இந்த ரைடு கொஞ்ச நேரத்தில் இவங்க இது அவைக்கன் பண்ணுவாங்க, ரேஸ் அவைக்கன்னு. அப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் இவங்களோட ஃபுல் ஃபார்மை. அதுக்கு முன்னாடி எனக்கு பிடிச்ச இது ஏதாச்சு தூக்கி இங்கே வச்சிடணும். இதை தூக்கி இதை இங்கே வச்சிடணும். இப்படி வச்சுட்டா போதும் கைஸ். தரமாக இருக்கு. அவங்களே பார்த்து ஒரு என்பிசியாலையும் நம்மளை தொட கூட கைஸ். எனர்ஜி அறந்தே போயிட்ட கைஸ். பைப்பு சரியான சாடு கைஸ். பாருங்க, எக்ஸ்போ செமையானது தான். நெருப்பு தகன்னு எரியும் கைஸ். எனர்ஜி கூட இல்லை கைஸ் ஸ்டார்ட் ரீஃபண்ட் பண்ணதுனால. என் ஸ்டாட்ஸாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்கும். கேவலமாக போட்டு வச்சுருப்பேன். இதை பாருங்கள், கன்னுக்கு 2000 போட்டு வச்சுருக்கேன். டிஃபென்ஸுக்கும் கொஞ்சம் தான் போட்டு வச்சுருக்கேன். அவங்க பறக்கிறாங்க கைஸ். தும்மல் கைஸ் சரியான ஈஸியாக வந்துட்டு உங்களை காட்ட மறந்துட்டேன். நான் இவ்வளோ எக்கு கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். செம்மையாக இருக்குல்ல எல்லாமே. இதெல்லாம் ஈஸியான யூஸ். இதில் கஷ்டம் போய் ஸ்க்ரோல் பொறுமையாக பண்ணினே இருந்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட்டு கிலோ இந்த எக்கு அப்பியர் ஆகும் கிடைக்கும். டியோலிஸ்டர்ஸ் எக்கு இது நீங்கள் ஒரு பிளேயர் அழிச்சு போனால் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஃபாலிங் ஸ்கை எக்கு
எல்லா சீடும் அவைலபிள். ஃப்ரெண்டு நெய்பரோட எக் எப்படி தருமா, நீங்கள் லாஸ்ட்டு கொஸ்டி கிவர்கிட்ட போய் இந்த எக்கை தந்தீங்கன்னா உங்களுக்கு ஹே நெய்பர் கேன் யூ கிவ் மீ தட் எக்குன்னு நீங்களும் எஸ்ன்னு சொன்னீங்கன்னா வந்துடும். இந்த ஃபயர்ஃப்ளை எக்கு ரொம்ப ரேர் கைஸ். அந்த ஃபெதர் டிரைவிங் சப்ஸ்கிரைபர் இருக்கார்ல, அவர் தான் நம்மளுக்கு இதை தந்தாங்க. பைரட் எக் வந்து நீங்கள் ஸ்க்ரீன் வரல பைரட்டு ஆர் மெரீன்ஸ்னு, அந்த ஸ்க்ரீனு வரும்போது டக்குன்னு கொடுத்துடக்கூடாது. நீங்கள் சுற்று பார்க்கணும். அங்கே இந்த பைரட் டேக்கு அப்பியர் ஆகும். பாஸ் டேக்கு வந்து ஒரு பாஸ் ட்ராப் பண்ண சான்ஸ் இருக்குது. ஒரே ஒரு பாஸ் கேட்ச் அலஸ்பின் பண்ணால் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஃபுல் மூன் எக் வந்து எல்லா சைட்லேயும் அவைலபிள் தான். ஃபுல் மூன் எக்கு நீங்கள் வெறும் ஃபுல் மூன் வந்தோடனே அது எக்கு மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். அது எக்கு மாதிரி இருந்துச்சுன்னா அது தொட்டினே இருங்க. அதை நோக்கி போங்கன்னா அந்த மூணு இருக்கிற டைரெக்ஷனில் போயினே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்கு கிடச்சிரும். ஷீல்டு ஷோடோன் எக் வந்து என்ன தெரியுமா கைஸ், இந்த எக்கு வந்து ஸ்பான் ஆகும். ஷீல்டு ஷோடோன் எக்கு ஸ்பாண்டுன்னு எந்த இடத்துலன்னு சாட்லேயே போட்டிருக்கோம். சாட்டுனா உங்களுக்கு தெரியும்ல கைஸ், சாட்லேயே போட்டிருக்கோம் ஷீல்டு ஷோ. இந்த எக்கு கண்டுபிடிக்க இது ஃபைட் பண்ணோம். இது நம்மளுக்கு அந்த ரியோ ஃப்ராங்க்லின் சப்ஸ்கிரைபர் தான் நம்மளுக்கு தந்தாங்க. ஒரு டைம் நம்மளே எடுத்துட்டோம் ஃபஸ்ட் டைம். அது செகண்ட் டைம் தான் அந்த ரியோ ஃப்ராங்க்லின் சப்ஸ்கிரைபர் நம்மக்கிட்ட இருக்குன்னே தெரியாமல் நம்மளுக்கு தந்தாங்க. இப்போ நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். ஹெல்த் ஸ்கோர் ஆகிடும். V4 ஆன் பண்ணாங்களா இல்லையா தெரியல பாருங்க. இப்போ ஒரு V4 ஆன், ஏன்னா அவரோட விங்ஸ் பர்பிள் கலரில் மாறிடுச்சு. இதான் ஃபெதர் த விங்ஸு. இவரோட விங்ஸ் தான். அவரோட V4 ஆன்ல இருக்கானே தெரியலையே. இன்னும் ரைடர் நம்ம போகிறோம் கைஸ். V4 ஆன்ல இல்லை, அவரது V4 ஆன்ல இல்லை. ரியோ ஃப்ராங்க்லின் எங்க கைஸ் இங்கே லக்கி மேக்ஸ்ன்னு ஒருத்தர் இருக்கால, பழைய ரோப்ளாக்ஸோட ஹேக்கரு. எல்லா கேமையும் ஹேக் பண்ணிக்கிட்டான். எல்லா கேமையும் ஹேக் பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணிட்டாங்க. அவங்க ரைடுக்கு ரெடி ஆகிட்டாங்க. நம்மள போய் ஸ்ப்ரிங் ஃப்ரூட்டு தருவோம். கைஸ் இவங்க வந்து பட் புத்தா ரைடு அவங்க நினைப்பாங்க நான் புத்தா ரைடு தர மாட்டேன். நான் புத்தா ரைடு தான் தர போகிறேன் கைஸ். புத்தா ரைடில் மாசு பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் தெரிக்க விடுவாங்க. புத்தா ரைடு புத்தா மைக்ரோசிப் கிடச்சிச்சு. கிச்சுரு ரைட் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லோரும் ரெடி. இவங்க ரெண்டு பேரும் ஃபுல்லி புத்தாவை அச்சன் பண்ணாங்க. வெறும் சிடிக்கு ஒருத்தர் ஷார்க், இன்னொருத்தர் சைபர்க். இப்போ இதெல்லாம் எடுப்போம்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் நம்மளும் எடுத்து காட்டுவோம் கைஸ். நம்ம ஹியூமன் V4 தான் எடுக்க போகிறோம். இந்த ரைடு முடிஞ்சோடனே நான் முடிஞ்சால் C1 போக போகிறேன். இருங்க கைஸ், அவங்கக்கிட்ட
எப்படி எடுக்கிறதுன்னு கேட்போம் கைஸ். இது ப்ளூ கியர்னால் அது ஒன்றும் இல்லை, V4க்கான ஒரு கியரு. ஒரு லிவரை பிடிச்சி இழுக்கணும். இருங்க கைஸ் கேட்டுட்டு வரோம். ஒரு 1 மினிட். ஹலோ கைஸ், கேட்டேன் உங்ககிட்ட V4ல தான் மிராஜ் ப்ளூ கியர் எடுக்க முடியுமா? அதை V3 ஆன் பண்ணிவிட்டு 3 பார்த்தோன்னா இது ப்ளூ கியர் ஸ்பான் ஆயிருமா அந்த ஐலாண்டு. அந்த ஐலாண்டு ரொம்ப மோசமான ஐலாண்டு கைஸ், கண்டிப்பாக சொல்கிறேன் கைஸ். செம கஷ்டமாக இருக்கும் கைஸ் அந்த ஐலாண்டு. இருங்க கைஸ், எனக்கு ஒரு டவுட்டு, யார் V3 ஆன் பண்ணாலும் அது ஸ்பான் ஆகுமா? இருங்க கேட்டு வரேன். டிரைவர்ஸாக இருக்காங்க கைஸ், நம்மளுக்கு இவ்வளோ தூரம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணுறாங்க. ஹாக்கி போட்டுப்போம், ஆர்னமெண்ட் ஹாக்கி, அப்சர்வேஷன் ஹாக்கி இந்த இதுலேயே ஒர்க் ஆகாது கைஸ், அதுதான் கைஸ் கடுப்பு. பைப்பு ரீஒர்க் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா இல்லையா கைஸ்? பாருங்களேன், பைப் சரியான ரீஒர்க் கைஸ். பைப்புக்கு பாருங்க, இந்த மாதிரி டிராகன்லாம் வராது கைஸ், வெறும் ஒரு சின்ன பைப்பு தான் இருக்கும். அப்படி இருக்கும்ல ஸ்டீல் போட்டுக்கிறேன்ப்பா கைஸ். தெரியல கைஸ், ஏதோ கிளிச் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஹெல்த் ப்ளஸ் 500, எனர்ஜி ப்ளஸ் 500, ஏதாச்சும் 1000 ப்ளஸ்ஸு. போகையா கடுப்பாகுது கைஸ். உங்களுக்கு அதிகமாக தருவானுங்கன்னு நினச்சா இவ்வளோ கம்மியாக தராங்க. ஹெல்த் அதிகமாக இருக்கணும்னா நான் எந்த ஆக்சஸரி போடுறது? இது வேலைக்காகாது, இதுவும் வேலைக்காகாது. இது போட்டு பார்ப்போம். 500, 400 ஹெல்த் இது கிடைக்கும். நம்ம போய் பார்ப்போம் பண்ணுறாங்க. நம்ம கியூபிக் க்ளோக் காலேஜ் நம்மளுக்கு கண்டென்ட் கிடச்சா நான் வீடியோ போடுவேன். பட் இந்த இப்போலாம் ரோப்ளாக்ஸே பாப்புலர் இல்லை. இதோ பாருங்கள், V4 கைஸ், V4 அவர் V4ல இருக்காரு. எனக்கு தெரில, V4ஆ? ஆமாம், பாருங்களா கைஸ், V4 தான் கைஸ். யாரு கைஸ் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு கைஸ் ஷார்ட் V4 ரைட் முடிஞ்சோடனே வேணா காட்டுறேன் கைஸ். நம்மளே ஐலாண்டு
ஃபுல் மூன் இல்லை, நாளைக்கு தான் ஃபுல் மூணு கைஸ். அவங்க நினச்சா கூட நான் அடுத்த ஃபுல் மூனில் வந்து இது பண்ணலாம். அது பேர் என்னது, V4 ஆவேக்கன் பண்ணுவோம். முடிஞ்சா அது வேணா நான் காட்டுறேன் உங்களுக்கு கைஸ். அவரால் சோலோ பண்ண முடியுமானே டவுட் தான் இருக்கு எனக்கு. முடிச்சிட்டாரு கைஸ், முடிச்சிட்டாரு. எனக்கு தெரியும் அவரால் முடியும்னு. நான் இதுக்கு இங்கே வந்திருக்கேன். ஆமாம், புத்தா ரைட் பண்ணல கைஸ். நான் அவேக்கன் பண்ணிட்டேன் கைஸ். அடிச்சிடும் பண்ண மாட்டேன் கைஸ். 2000 கைஸ், லெஜெண்டரி நிலை. சரி, நம்ம இப்போ போய் இது பண்ணிப்போம். ஸ்டட் ரீஃபண்ட் பண்ணிட்டா ரேஸ் ரீலோட் பண்ணிட்டா கைஸ். ஸ்டட் ரீஃபண்டே பண்ணுறேன் கைஸ். இதான் நம்ம பாருங்க. இப்போ ஸ்டட்ஸு வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு என்ன சொன்னார் பார்ப்போம். அவர் போட சொன்னது வந்து மீலே பேலன்ஸ்டு, ஹெல்த்தோ பேலன்ஸ்டு. இனிமேல் நம்மளே ரைடோ ஸ்லோலோ பண்ணலாமா? இப்போ நம்ம தான் ரைடு ஸ்லோலோ பண்ண போகிறோம். ரைடு போகலாம். ஃப்ரூட்டு சொல்லுவோம். டாக், நார்மல், ட்ரேடு கொடுத்தாச்சு. இப்போ நம்மளும் அவங்க கூட சேர்ந்து தான் ரைடு பண்ண போகிறோம். ரைடு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரெடியாக இருக்க. சோல் கிட்டார் வச்சுருக்கேன். நான் பைப் எடுத்துக்கிறேன். பைப்பெலாம் வேணாம் கேஸ். செகண்ட் ஃபார்ம், ஹேண்ட் ஆஃப் கார்டு. ஃபேமிலி ஆரம்பிச்சிட்டேன். ஃபெதர் டிவிங்ஸ்னு யாரும் இருக்காங்க, பட் அவங்க காணோம் கைஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பிளாக் ஃப்ரூட்ஸ் கியர் கண்டுபிடிக்கிறது தான். நான் வீடியோ போடாததுக்கு மன்னிச்சிருங்க. அதுக்கு முன்னாடி நான் வீடியோ ரொம்ப நேரம் கழித்து சொல்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் போங்க. 3 ரைட் பண்ணிவிட்டு ஒரு ரேஸ் ரீலோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்க போகிறோம் கைஸ். இதான் நம்ம இன்னைக்கான பிளானு. ஹேண்ட் ஆஃப் காட் தரமாக இருக்குது. சோல் கிட்டார் மெரைன்ஸ் மாதிரி இருக்கேன். ஏன்னா இவங்க வந்து மெரைன்ஸ் தான். இவங்களுக்கு அதிகமாக மெரைன்ஸில் இருக்கதா பிடிக்கும். அதனால தான் டேங்கி. இப்போ ரைடு ஸ்பேம் அடிக்கிறோம் கைஸ். எங்கே இருக்குது கைஸ்?
அது அவர் ஃபாலோ பண்ணி போங்க அவர். நம்ம லெவல் கூட இன்க்ரீஸ் ஆகிட்டு 1850. நம்ம கிரைண்ட் அடிக்க போகிறோம் கொஞ்சம். இது லெவல்ஸ் அதிகமாக ஏற்றினா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் கைஸ். ஏன்னா லெவல்ஸ் அதிகமாக வேணும்னு சொன்னாங்க ஒரு ட்ரையல்ஸ்க்கு. 2K மேலே வச்சுருக்கணுமா, 2000 கொண்டாச்சு கைஸ். அவரே அடிச்சிடுறாரு கைஸ். கொண்டாச்சு பர்செக்கர். பர்செக்கர் தான். போன் பிரேக்கர் முடிக்க போகிறோம். கிட் அவர் முடிச்சிடாரு. ஐலாண்ட் 3 கிளியர். ஐஸ் ரைடு இன்னும் 2 ரைட் போகணும். லேட் ரைட் பண்ணும்போது பேசும்போது கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுனால கொஞ்ச நேரம் ரைட் பண்ணும்போதுலாம் பேசாமல் இருக்கேங்க கைஸ். 12 seconds long. நினைக்கிறேன் கைஸ். ரொம்ப நேரம் லாங் டைம். இதோ பாருங்க கைஸ், டோரியா ஃப்ராங்க்லின் ஷார்க் V4 சாரா கைஸ். இவராக பாருங்க, சாண்டி நார்ட். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ்.